சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபெமினா டிசைன் இன்றைக்கி வந்து 3 கலர்ஸ் வச்சு எப்படி வந்து லோட் ஸ்டிச் போடுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து 3 கலர்ஸும் 3 நீடில்ஸும் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் 1/2 சென்டிமீட்டரில் கேப் விட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கு தள்ளி போச்சுன்னா அது நல்லா இருக்காது, டிசைன் நல்லா வராது. அதனால் 1/2 சென்டிமீட்டர் மட்டும் நீங்கள் கேப் விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் தள்ளி விட்டினீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் சென்ட்ரலில் இருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சென்டர்லேருந்து ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃப்ளாட் லோட் போடுவீங்கள்ல, அதே மாதிரி தான் இதில் பாருங்கள். நம்ம வந்து அந்த த்ரெட்டு ஒட்டியே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுவோம் ஃப்ளாட் லோடுக்கு. இது வந்து கொஞ்சம் சென்டர்லேருந்து எடுத்து போடுறோம். ஆனால் சேம் ஸ்டிச்சு தான். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டாக போடுறோம் ஃப்ளாட் லோட் மாதிரி. இப்போ வந்து இந்த சைட் த்ரெட்டை வந்து நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஃப்ளாட் லோட் போட்டுக்கிறோம், ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும். இதில் வந்து நீங்கள் 3 கலர்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்றதுனால கவுண்டிங் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 6 கவுண்டிங்னா 6 கவுண்டிங் நீங்கள் போட்டுட்டு அடுத்த கலரும் நீங்கள் 6 கவுண்டிங்லேயே நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 8 கவுண்ட் வரைக்கும் போகலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. 6, 7 அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலே ஓகே தான். இப்போ பாருங்கள், அந்த த்ரெட்டை வந்து நான் மறைக்கிற அளவுக்கு லோட் பண்ணுறேன் பாருங்கள். அதே ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சு தான். இப்போ நான் போட்டுட்ட பிறகு முதல்ல டபுள் கலர் பண்ணோம் இல்லையா, நம்ம கொஞ்சம் தள்ளி ஸ்டிச்சஸ் போட்டோம்ல, அதே மாதிரி இந்த த்ரெட்டை தள்ளி பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு கலர் எடுத்து அதே மாதிரி சென்டர்லேருந்து எடுத்து ஒரு சின்ன லாக் மாதிரி போட்டு சைடில் போகணும். சைடில் வந்து நீங்கள் அந்த த்ரெட்டை மறைக்கிற வரைக்கும் போடணும். இப்போ இதில் வந்து சென்டரில் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம த்ரெட் போட்டிருக்கோம், அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு லாங் ஒரு ஷார்ட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த நூல் பறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்கன்னா அழகாக வரும். பாருங்கள், முதல்ல அந்த சைடு போட்டிங்களா, இப்போ இந்த சைட்லேருந்து நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஒரு 2 ஸ்டிச் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே தானே போட போகிறோம். ஸோ அதனால் வந்து கஷ்டமாக இருக்காது. இப்போ பாருங்கள், அந்த சைடு எட்ஜை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கவுண்டிங் வச்சு எத்தனை இது இப்போ இங்கே 6 கொடுத்துருக்கீங்கன்னா அதே மாதிரி அங்கேயும் 6 மாதிரி கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு. அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வந்து ஆப்போசிட் சைடில் குத்தி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 2-3 ஸ்டிச்சு லாங்காக ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3rd கலர் எடுக்க போகிறோம். இதில் மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 கலர் கொடுக்குறதுனால சிக்காகாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து 3rd கலரை வந்து 2nd கலர் முடிச்சிங்களே, அங்கேருந்து த்ரெட் எடுத்து 3rd கலரை ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே நீங்கள் கிராஸில் அந்த பிளாக் கலர் இருக்குல்ல, அங்கே போய் ஒரு லாங்கு கீழே ஷார்ட் ஸ்டிச்சு. ஓகேவா? லாங் எடுத்துகிட்டு கீழே ஒரு ஷார்ட் ஸ்டிச் இந்த மாதிரியே போட்டு வரணும். இது வந்து ஒரு பின்னல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு. நீங்கள் கவுண்ட் பண்ணதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி இதில் 3 கலர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று சிக்காகாமல் பார்த்துக்கோங்க. 3த்துக்குமே வேறு பாக்ஸ் வச்சு நீங்கள் கீழே வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அப்பப்போ கீழே செக் பண்ணிக்கோங்க, இந்த 3 கலருமே மிக்ஸ் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் தள்ளி தள்ளி யூஸ் பண்ணிக்கணும். அதை மட்டும் பிகினர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
ஒரு லாங்கு ஒரு ஷார்ட். ஓகேயா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 3 கலர் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அடுத்து என்ன கலர் வரும், ப்ரௌனுக்கு அப்புறம் ப்ளூ, ப்ளூக்கு அப்புறம் பிளாக், அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 கலர் கொடுக்குறது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், இது நான் கவுண்டிங் முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ப்ரௌன் கலர் இருக்கிற இடத்துல நான் வந்து அந்த சைடு தள்ளி இதே மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துருவேன். தள்ளி கொடுத்துட்டு அப்புறம் ப்ரௌன் கலர் எடுக்கணும். இந்த ப்ரௌன் கலர் எடுக்கும்போது உள்ளே வந்து கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு லாக் மாதிரி போட்டுட்டு செயின், அதுக்கப்புறம் மேலே ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த சைடு வரும்போது ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் வந்து கீழே போடணும். ஓகேங்களா? இதுவுமே கவுண்டிங் தான். அந்த த்ரெட்டு வந்து கேப் இல்லாமல் நீங்கள் மறைக்கணும். ஓகேங்களா? அதுதான் இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். பண்ணும்போது ஈஸியாகவே இருக்கும். கீழே வந்து த்ரெட்டை வந்து சிக்காகாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். க்ளோஸ்அப்பில் தான் காட்டியிருக்கேன். பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள், அழகாக வரும். பிகினர்ஸ்க்கு வந்து நூல் வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக போடுங்க. இப்போ வந்து ப்ரௌன் கலர் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம லாங்காக தள்ளி ஒரு 2-3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து பிளாக் கலர் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ பிளாக் கலரில் வந்து நம்ம அந்த சைடு ஒரு லாங் ஒரு ஷார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு வரலாம். ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் போட்டோமா, அப்புறம் இந்த சைடு வரும்போது ஆப்போசிட் சைடில் அந்த ப்ரௌன் கலர் போட்டிருக்கீங்களே, அங்கே ஒரு சைடில் ஒரு லாங்கு, கீழே ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு வரணும். இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டு வரணும். கலரை மட்டும் மாற்றி பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் தப்பாயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் முதல்லேருந்து தான் செய்கிற மாதிரி வரும். கவுண்டிங் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் ப்ராசஸ். அடுத்தடுத்து என்னென்ன கலர் எடுக்கணும் அப்படின்றது நமக்கே தெரியும். இதே மாதிரி ஃபுல்லாகவே ஃப்ளாட் லோடில் தான் நம்ம போட போகிறோம். இப்போ பிளாக் முடிச்சாச்சு. இப்போ அந்த சைடு ப்ளூ, அடுத்து ப்ளூ கலர் எடுக்கணும். இந்த கேப் தெரியுதுல, ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் போடுறீங்க. இந்த மாதிரி போட்டு ஆப்போசிட் சைடில் வரீங்க. இதே மாதிரி தான் ப்ராசஸ். நான் ரொம்ப பொறுமையாக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோடய வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் எந்த இடத்துலையுமே வந்து ஸ்பீடாக வச்சு நான் ஒர்க் பண்ணலை, ஸ்லோவாக தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், ஈஸியாக புரியறதுக்காக. பார்த்தீங்களா, ஒரு பின்னல் மாதிரி வருதில்ல, இந்த மாதிரி தான் வரும். இது மோஸ்ட்லி நெக்குக்கு பேக் சைடு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரைடல் ப்ளவுஸ்க்கெலாம் இது போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதுக்கு வந்து ஷேப்ஸ் தேவையில்லை. நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஒரு சிம்பிளான இமேஜ் எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அடுத்து ப்ரௌன் கலர் எடுத்திருக்கோம். இப்படியே தான் ப்ராசஸ் போகும். ஓகேங்களா? உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக வந்து சொல்லித்தரேன். இப்போ வந்து ஃபினிஷிங் எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி ஃபினிஷ் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் எண்ட்லேயும் ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? நான் சின்னதாக த்ரெட் ஓடி இருந்ததுனால எனக்கு வந்து சீக்கிரத்துலேயே முடிஞ்சிருச்சு. வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால நான் வந்து லாஸ்ட் எண்டிங் மட்டும் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் எண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நீங்கள் சுற்றி வந்து ஜரியில் வந்து கொடுக்கலாம், செயின் ஸ்டிச்சு, இல்லைனா பீட் ஒர்க்கில் கொடுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். எப்படி பண்ணாலும் இது ரொம்ப அழகாகவே இருக்கும். அந்த த்ரெட்டு தெரியாத அளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும். அவ்வளவே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணணும். அந்த த்ரெட்டே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாக் போட்டுக்கோங்க. இப்போ லாக் போட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் சுற்றி வந்து சரி கொடுக்கலாம், இல்லைனா பீட்ஸ் கொடுக்கலாம். அது உங்களோட விஷ் தான். ஓகேங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.